விஜய் அவர்களை கூப்பிட்டாங்கன்னு மட்டும் இவங்க இதை டார்கெட் பண்றாங்க. கட்சி தலைவர் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவரோட மீட்டிங்ல நடந்துக்குன்னா கூப்பிட்டு கேட்கத ஒரு விசாரணைன்ற அப்படிதானே. இதே மாதிரி காவல்துறையும் கூப்பிடுவாங்க, செந்தில் பாலாஜியும் கூப்பிடுவாங்க. இந்த சைடு ஜனநாயகன் அதுக்கு ரிலீஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூ நடக்குது, அதை தடுக்கிறாங்க. இந்த சைடு ஜனவரி 12 விஜய் அவர்கள் அங்க வரணும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேணவா, ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. ஆமா, அந்த விஷயம் அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தை நான் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். செந்தில் பாலாஜி கூப்பிட்டு இந்த மாதிரி இஷ்யூ வருமா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் பேச மாட்டாங்க. இது திமுக ஐடிவிங்கால இதை வந்து பரப்பப்படுது, இது பெருசாக்கப்படுது. தேர்தல் நேரத்துல வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு நினைக்குது. எம்ஜிஆருக்கு வராதுதான், எம்ஜிஆருக்கு வந்து அதே தான் இப்போ நடக்குது. அப்போ கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, இப்போ மு.க. ஸ்டாலின். வித்தியாசம் எதுவுமே இல்ல. சமீபம் நடக்கிற விஷயத்துல சொல்றாங்க, இவர் பிஜேபி பத்தி பேசவே மாட்டார் அவங்க தலைவர். அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவும் பிஜேபியும் வேற வேற கிடையாது. நம்மளோட டார்கெட் ஃபுல்லா 2026. அவங்க இடி ரைடுக்கு போயிட்டு வராங்க. அதனால நம்மளும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்க்க முடியலன்னா அவங்க பூசுற ஒரே சாயம் பிஜேபி. இருக்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற பெரிய பயம் என்னன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டும், கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும். அதை இவ்வளவு நாள் அவங்க கைக்குள்ள வச்சு அவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது இவர் சிலுவை போட்டுக்காரு, பிரச்சனை பண்ணது யாரு? அதாவது இந்த மனுஷன் வரும்போது இவ்வளவு கிரௌடு வருது, காசு கொடுக்காம வராங்க. திமுக எல்லாம் ஒருத்தரை இறக்கணும், ஒரு கிரௌட கூப்பிடணும்னா பேமெண்ட் கொடுக்கணும். ஏடிஎம்கேக்கு போடுங்க, டிஎம்கேக்கு போடுங்க தான் சொல்லுவோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அண்ணனுக்கு போடுன்றாங்க. அப்ப தெரியல, எல்லாருமே நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா தானே அவரை பாக்குறோம். வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர், சமூக ஊடக பிரிவு திரு அஸ்வின் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்துக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த விசாரணையில விஜய் அவர்கள் நேரடியாக டெல்லி வரணும் அப்படின்ட்டு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கதா செய்தி ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்துல மற்ற எல்லாருமே விசாரித்த பிறகு தலைவர் அவர்களை நோக்கியும் இந்த விசாரணை போகுது. என்ன காரணம்? இது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சொல்றாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு மெயின் காரணம் திமுகவோட ஐடிவிங்க தான். அவங்க தான் இந்த விஷயத்த திரும்ப போஸ்ட் பண்ணி விஜய் அவர்களை சம்மன் கொடுத்துட்டாங்க, கூப்பிட்றாங்க. இது நார்மலான விஷயம். இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு, சிபிஐ விசாரிக்கிறாங்க. அதை சம்பந்தப்பட்ட எல்லாருமே கூப்பிடுவாங்க. அந்த ஈவெண்ட் யார் நடத்தப்பட்டது? தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்பட்டது. நம்மளையும் கூப்பிடுவாங்க, நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி காவல்துறையும் கூப்பிடுவாங்க, செந்தில் பாலாஜியும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த இஷ்யூக்கு சம்பந்தப்பட்டு நம்ம யார்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கோம், யார் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யார் ஏரியா அது, இது எல்லாமே தெரியும். ஸோ இது விஜய் அவர்களை கூப்பிட்டாங்கன்னு மட்டும் இவங்க இதை டார்கெட் பண்றாங்க. ஆனா அது இயல்பான விஷயம். ஒரு கட்சி தலைவர் அவரோட மீட்டிங்ல நடந்துக்குன்னா கூப்பிட்டு கேட்கத ஒரு விசாரணைன்ற அப்படிதானே. இது சிபிஐ மட்டும் கிடையாது, சாதாரண ஒரு காவல்துறை ஏதாவது இப்போ என்ன இஷ்யூ இருந்தாலும், ஒரு அடிதடியாக இருந்தாலும் சரி, ஒரு திருட்டு கேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை சம்மந்தப்பட்ட ரூட்டு போடும்போது யார் யார் அதில் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே, அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த சைடு ஜனநாயகன் அதுக்கு ரிலீஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூ நடக்குது, அதை தடுக்கிறாங்க. இந்த சைடு ஜனவரி 12 விஜய் அவர்கள் அங்கே வரணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேணவா. இல்லை, இப்போ அந்த கரூரை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. காவல்துறை பண்ணது வந்து மாவட்ட செயலர் மீது, அதே போல ஆனந்த் அவர்கள் மீது, அதாவது சிடிஆர் மீது, ஆதவர்ஜன் அவர்களையும் இதுல வந்து அழைத்திருந்தாங்க. ஆனா தலைவர் மீது வந்து எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யப்படாத நிலையில வந்து அழைக்கிறாங்க அப்படிங்கறதுனால கேள்வி. இது ஜஸ்ட் என்கொயரி மாதிரி தான் இருக்கும். கூப்பிட்டு என்ன நடந்தது, அவரோட பார்வையில் என்ன நடந்தது. ஆனால் அவர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கார். அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசியிருந்தார். உடனே சிபிஐ விசாரணை கூப்பிட்டு பேசினா அவர் சொன்னார், இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன், அது நான் சும்மா பேசிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு. ஆமா, அந்த விஷயம் நான் சும்மா பேசிட்டேன்னு சொல்றேன். அதனால அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சமூக விரோதிகள் வந்துட்டாங்க. அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். அவர் அந்த சொன்னனால அதை அவரை கூப்பிட்டு எங்க வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் கூப்பிடுவாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது கூப்பிட்டு பேச இயல்பு. அவரை கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு இந்த மாதிரி இஷ்யூ வருமா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் பேச மாட்டாங்க. இது திமுக ஐடிவிங்கால இதை வந்து பரப்பப்படுது, இது பெருசாக்கப்படுது. இது இந்த மாதிரி கூப்பிட்டாங்கப்பா, இவங்க தான்ப்பா குற்றவாளி, இதை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு உட்காந்து வேலையை பார்க்குறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு நினைக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. தாவேக்கா நோக்கி இதை வந்து காரணம் காமிச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதான் ஒரு வெற்றி நடக்க போகுதுன்னா அதுக்கு அழுத்தங்கள் வரதானே செய்யும். எம்ஜிஆருக்கு வராதுதான், எம்ஜிஆருக்கு வந்து அதே தான் இப்போவும் நடக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் நான் பார்க்குறேன். அப்போ எம்ஜிஆர் இருந்தாங்க, இப்போ தலைவர் தளபதியாக இருக்காரு. அப்போது கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்காரு. வித்தியாசம் எதுவுமே இல்லை. அது அப்படியே ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ இதில் வந்து ஒன்றிய அரசு பாஜக இந்த அழுத்தம் கொடுக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. அதன் பிறகு தான் உச்சநீதிமன்றத்துக்கு தாவேக்கா போயிருந்துச்சு. அதே போல் மாநில அரசு, மாநில காவல்துறை, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுத்து
தாவேகா மீது விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், கட்சியினர், எதிர்கட்சியினர், அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் வைக்கும்போது அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிபிஐ விசாரணையின் போது பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ சமீபம் நடக்கிற விஷயத்துல சொல்றாங்க, ஏன் இவர் பிஜேபி பற்றி பேசவே மாட்டார் அவங்க தலைவர். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அவரோட விஷன் என்னன்றதை ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் சொல்லிட்டாரு. இப்போ நடக்க போகிறது என்ன தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அப்போ நம்ம யாரை எதிர்க்கிறோம்? இப்போ நம்ம பிஜேபி உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நம்ம எதிர்க்கிற ஆளை யாருன்ற நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. நம்மளோட டார்கெட் ஃபுல்லாக 2026 அதோட சட்டமன்ற எலெக்ஷன் தான். அதை பார்த்து தான் நம்ம போகிறோம். இதுக்குள்ளே இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஏன் இவங்களை எதிர்க்கல, நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். நம்ம எதிர்க்கலன்னா பரவாயில்ல, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நம்ம பிஜேபியும் எதிர்க்கிறோம், திமுகவே எதிர்க்கிறோம், தெளிவாக சொல்லிட்டு தான் நம்ம தலைவர் உள்ளே வந்திருக்காரு. அப்படின்னும் போது இதை திசை திருப்புறாங்க. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவும் பிஜேபியும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே கட்சி தான். மறைமுகமாக அவருக்காக அவர் இங்கே இவர் வேலையை பார்க்குறாரு. அதுதான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அது ஓப்பனாக எங்கள் தலைவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. பார்க்குறவங்களுக்குலாம் தெரியுதுல்ல, ஆரம்பத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் வரும்போது பலூன், கருப்பு பலூன் எடுத்துகிட்டு போவார். இப்போ அவர் வரும்போது வெள்ளை கூட எடுத்துகிட்டு வர்றாரு. இதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரிய வேணாவா? இப்போது திமுக தரப்புல இருந்து அல்லது பத்திரிகையாளர் தரப்புல இருந்து சொல்றது வந்து இதை மையப்படுத்தி கூட்டணிக்கு அழைச்சிருவாங்க, இந்த மாதிரி கூட்டணிக்கு வந்து அடிபணிஞ்சு போயிடணும். இப்போ வந்து டெல்லிக்கு போறாருல, டெல்லிக்கு போன பிறகு வந்து அங்கே வந்து இந்த ஒரு அழுத்தம் கொடுத்து தாவேகா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள போயிடும் அப்படின்ட்டு திமுகவினர் வந்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அவங்க இடி ரைடுக்கு போயிட்டு வராங்க. அதனால நம்மளும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. நம்ம இப்போ பிஜேபி சாயத்தை பூசிட்டா விஜய் அவர்களுக்கு ஓட்டு வராது, இதை டார்கெட் பண்ணி தான் இவர் மேலே இவர் பிஜேபி ஆளு. இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. கமலஹாசன் வரும்போது இதை தான் சொன்னாங்க. இப்போ கமலஹாசன் யார் கூட இருக்காரு? அவங்க கூட. புரியுதுங்களா? எல்லாருக்குமே இதை தான் சொல்கிறாங்க. அவங்க எதிர்க்க முடியலன்னா அவங்க பூசுகிற ஒரே சாயம் பிஜேபி. இதை வச்சு தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் பிஜேபி ஆளு, பிஜேபி சொல்லி தான் வந்திருக்காரு, இதே டார்கெட் பண்ணி அப்போ தான் ஓட்டு குறையும். இப்படி அதாவது அவங்க மட்டும்தான் இங்கே பிஜேபி எதிர்க்கிறாங்க, மீதி எல்லாரும் பிஜேபி கூட இருக்கிறாங்க. ஒரு தாட்டில் கிரியேட் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் இதை பேசி 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 கொண்டு வர பார்க்குறாங்க. எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க, அவ்வளோ பக்காவாக இருக்காரு. எல்லா மீட்டிங்கில் அவர் சொல்கிற விஷயங்கள் தான். அவர் நரேந்திர மோடிஜியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, முக ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு, இதுதான் நம்ம பண்ணுறோம், இதுதான் நம்மளோட இலக்கு, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். முதல் மீட்டிங்லேயே, அதாவது விக்கிரவாண்டி மீட்டிங்லேயே வந்து எந்த சாயம் பூச முடியாது அப்படின்ட்டு தான் தொடங்கினாரு. ஏன்னா இந்த ஒரு கட்சி வருதுன்னா திமுக என்ன அரசியல் விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான பதிலை வந்து தொடக்கத்திலே வச்சுட்டாரு. ஆனாலும் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கிட்ட வந்து இந்த ஒரு அச்சம் இருக்கு, இல்லைன்னா ஒரு பதட்டம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த பிஜேபி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. மக்கள் வந்து தெளிவா இருக்காங்களா? மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா குழப்பமான மனநிலையில் இருந்தாங்கன்னா பரவாயில்லப்பா, திமுகவே போட்டுரும், திமுக காங்கிரஸ்கே போட்டுரும் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. அதனால விஜய் அவர்களை முழுமையா நம்புறதுக்கு, அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் வந்து தயாராகிட்டாங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம தலைவர் சுற்றுப்பயணம் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் அந்த வண்டியில் வரும்போது பர்தா போட்டுட்டு நிறைய லேடிஸ் சைடில் நின்றுட்டு, நாகப்பட்டினம் முழுக்க நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகனோட வேல் கொடுப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அன்பு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆன்லைனில் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ இது திமுக சைடும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது என்ன தெரியும் அவங்களுக்கு, என்னடா இது எல்லாமே மாறுதே. இருக்கிறதுலே அவங்களுக்கு இருக்கிற பெரிய பயம் என்னென்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்டின்ஸ் ஓட்டும். அதை இவ்வளோ நாள் அவங்க கைக்குள்ளே வச்சு அவங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. நம்ம தான்ட்டு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இந்த மனிதரை நம்பினா மக்களுக்கே தெரிஞ்சிச்சு இவர் தான் நமக்குன்ட்டு. அதனால் விஜய் அண்ணன் கூட இப்போ ரீசெண்டாக இப்போ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடையில் நடந்த விஷயங்கள், அவங்க பேசின விஷயங்கள், இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிஜேபின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது கிடையாது, எல்லாருமே நம்ம கூட வந்துட்டாங்கன்னு அவங்க இன்னும் உணரல. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு 2019 தான் இது கடுமையான ஒரு விமர்சனங்களை வச்சு அவங்க வெற்றி பெற தொடங்கியிருக்காங்க திமுக. ஏன்னா அப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்த பிறகு இந்த பாருங்க பிஜேபி வந்துருச்சு, அதன் பிறகு என்ன ஆகும் தெரியுமா, 19 வெற்றி பெறாங்க, அப்புறம் 21, அப்புறம் 24, அப்புறம் இடைத்தேர்தல் முழுக்க வந்து வெற்றி பெறாங்க. 2026 அது எடுபடுமா திமுகவிற்கு? அது பட சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளோட படம் அப்போ நெய்வேலி ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு தெரியும், பிரச்சனை பண்ணது பிஜேபி அவர்கள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது இவர் சிலுவை போட்டிருக்காரு, பிரச்சனை பண்ணது யாரு? இது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க அதை கம்பேர் பண்றாங்கன்னே தெரியல. அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது இந்த மனுஷன் வரும்போது இவ்வளோ க்ரௌடு வருது, காசு கொடுக்காம வராங்க,
நம்ம திமுகலாம் ஒருத்தரை இறக்கணும், ஒரு க்ரௌடை கூப்பிடணும்னா பேமெண்ட் கொடுக்கணும். நமக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வராங்க. இதெல்லாம் பார்க்க டே பை டே எங்கே நம்ம பையனை முதலமைச்சர் ஆக்க முடியாதோ அந்த ஒரு பயத்தில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் திமுக அப்படிதான் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளாக வந்து அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கும், அதே போல் கிறிஸ்தவ ஆதரவு அமைப்புகள் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே திமுக தான் வெற்றி பண்ணுவாங்க. கருணாநிதி காலகட்டத்தில் இருந்து வாக்கு செலுத்தணும்னா அந்த பக்கம் தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து அந்த அமைப்புகள் அங்கேயே இருக்காங்கல்ல. இப்போ தாவேக்கா நோக்கி கட்சிகளாக அமைப்புகளாக வர்றதுக்கான சாத்தியம் இருக்கா? இல்லை, அப்போ அந்த டைமில் ஆள் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. வேற எங்கேயுமே அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இவங்க 5 வருஷம் அவங்க அப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் வரும்போது இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்கிற ஒரே வாக்கு தான், அண்ணனுக்கு ஓட்டு போட்டுரு. நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், கட்சி இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு போடுங்க டிஎம்கேக்கு போடுங்க தான் சொல்லுவோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் அண்ணனுக்கு போடுன்றாங்க. அப்போ தெரியல, எல்லாருமே நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக தானே அவரை பார்க்குறோம். யாராக இருந்தாலும் ஆனால் அண்ணனுக்கு போட்டுருந்தேன். இப்போ வரவங்க இப்போ உறுப்பினர் சேர்க்கையில் உட்காடுறோம், என்னப்பா உங்கள் அண்ணன் வந்துட்டாரு அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர என்ன உங்கள் தலைவர் வந்துட்டு அப்படி சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அண்ணனா தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. எப்போவுமே அவர் எங்களுக்கு அண்ணன் தான். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி, அவர் சினிமா நடிக்கும் போதும் சரி, எப்போ நீங்கள் கேட்டாலும் அண்ணன். அந்த உறவு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் ஒரு சந்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குன்னா அந்த 10 வீட்டில் ஒருத்தராச்சும் அண்ணனை பிடிச்சவங்க இருப்பாங்க. அதுதான் எங்களோட வெற்றி. அது நல்லா திமுகவுக்கு தெரியுது. அதனால தான் அவங்களோட மூவ்மெண்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மேடையிலையும் நீங்கள் பாருங்கள், விஜயனை விமர்சித்து அவங்க சொல்ல மாட்டாங்க, அவர் பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அவரை பற்றி தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே எந்த மேடையை திறந்தாலும் விஜயனை பற்றி பேசாத ஒரு திமுக மேடையே இருக்காது. சந்துக்கு சந்து, வார்த்தைக்கு வார்த்தை அவங்க நிர்வாகிகள் எல்லாமே இது ஒரு அஜெண்டாவாக எடுத்திருக்காங்க. அவங்களோட எதிர்கட்சி யாருன்னு சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்கிறாங்க. அவரை கடைசியில் மூலையில் அப்படியே தொட்டுக்கிற மாதிரி லைட்டாக தொட்டுப்பாங்க. மீதி ஒரு 20 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு 15 நிமிஷம் எங்கள் தலைவரை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மனிதரை தான் வரப்போகிறாங்கன்ட்டு. அதனால ரிப்பீட்டடாக அதை அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் பேசியாச்சு, அரசியல் ரீதியாகவும் தாவேக்கா குறித்தும் நிறைய பேசியாச்சு. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.